ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1ல் யூனிட் 2 பார்க்க போகிறோம். சயின்ஸில் சாப்டர் நேம் பார்த்தோன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணது மட்டும் பாருங்கள் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ். டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு. 1 minute. இப்போது ஏ பி ஓகேவா. இப்போது இதுக்கு இங்கேருந்து இங்கே நான் போகிறேன் அப்படின்னா இது சம்திங் லைக் டிஸ்டன்ஸ் அப்படி தானே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு காமிக்கிறது தான் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு நம்ம இப்படியும் போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், எப்படி வேணால் போகலாம். நம்ம ஷார்ட்டஸ்ட்டாக எந்த டிஸ்டன்ஸில் போக முடியுமோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த போத் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டையுமே எப்படி மெஷர் பண்ணலான்னா மீட்டர் தானே, மீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டிக்கல் மைல் இஸ் a unit for measuring the distance in the field of aviation and sea transportation. ஸோ இந்த இப்போ நம்ம வந்து லேண்ட்லனா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா, இதுவே வந்து சி ட்ராவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது ஒரு பார்டர் விட்டு பார்டர் போகிறது, அது மாதிரி கண்ட்ரீஸில் இந்தியாவிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா நம்ம சீயில் ட்ராவல் பண்ணும்போது நாட்டிக்கல் மைல்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 1 நாட்டிக்கல் மைல்னால் என்ன அப்படின்ற அந்த யூனிட்டையும் பார்த்துக்கோங்க. நியர்லி 1.82 kilometer. The unit of measuring the speed of the aeroplane and the ship is known as a knot. இப்போ எப்படி ஒரு லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும்னா மீட்டர், அதே மாதிரி இதை மெஷர் பண்ணணும்னா வந்து நாட். 1 knot is a speed taken to travel 1 nautical mile in 1 hour. ஸோ ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸாக 1 ஹவரில் நம்மளால் எப்படி வந்து கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸ்பீடுனால் நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் வந்து ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து பி அப்படின்ற பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸோ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போவே யூனிஃபார்ம் ஸ்பீட்னா எப்போ சொல்லலாம் அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை 1 minute. இப்போ சேமாக இருக்குது. ஓகே, பாயிண்ட் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபைனல் பாயிண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து இதை ஒரே ஸ்பீடில் இப்படி வந்தோன்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட், கரெக்டாக. ஸோ இப்போ டெஃபினேஷன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இஃப் பாடி in a motion covers equal distance in equal interval of time, then the body is said to be uniform motion. Non-uniform na if a body covers unequal distance in a equal interval of time. ஸோ கொடுக்குற 10 minutesல ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, இன்னொருத்தவங்க இவ்வளோ தான் போயிருக்காங்க அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். 10 minutesல ரெண்டு பேருமே இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, ஒரே ஸ்பீடில் போயிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் புரியும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி ஆனால் மீட்டர் பர் செகண்ட் தான். யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா a body has uniform velocity if it covers equal displacement in same direction in equal interval of time. ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்பீட் இஸ் ரிலேட்டட் டு டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் ரிலேட்டட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நான் ஸ்பீடாக போகிறதுக்கு ரீசன் வந்து இதில் எதுவுமே பெருசாக இல்லை, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ இந்த லெசனை கவர் பண்ணாமல் விட்டுலாம் அப்படின்னா விட முடியல, பிகாஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் நம்ம பைக்லலாம் ஆக்சிலரேட் பண்ணுவோம்ல ஆக்சிலரேட்டரில். ஸோ ஆக்சிலரேட் அப்படின்னா வந்து ஸ்பீடு கொடுக்குறது தான், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் அ பாடி சேஞ்ச் இட் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் இஸ் நோன் ஆஸ் த ஆக்சிலரேட்டட். ஸோ இதுவே வந்து ஒரு பாயிண்டில் இருக்க அந்த பாயிண்ட்லேருந்து நான் முன்னாடி வரேன் அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் ஆக்சிலரேஷன். நான் இருக்கிற பாயிண்ட்டை விட பேக் ரிவர்ஸ் போகிறேன் அப்படின்னா டிசலரேஷன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலரேஷனோட யூனிட், இந்த எஸ்ஐ யூனிட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை டேரெக்டாகவும் கேட்கலாம், இன்டேரக்டாக கூட சம்டைம்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன், அதான் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து நம்ம மாறிட்டே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் ஆக்சிலரேஷன். தட் இஸ் நம்ம இப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கோம், தட் இஸ் 0வாக இருக்கும். ஓகேவா, ஸ்பீடு வந்து நியர்லி ஒரு 10 கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் அ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இதுவே நம்ம டிக்ரீஸ் பண்ணி நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் அ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் டிசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். If the velocity of an object decreases with respect to time, then the object is said to be negative acceleration or deceleration or retardation.
ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் when the changes increases or decreases in its velocity in every time. ஸோ நார்மலாக இதில் சொல்லணும், யூனிஃபார்ம்னு எந்த டைமில் சொல்லுவோன்னா, ஒரு கொடுக்கப்பட்ட டைமில் சேமாக பெர்ஃபார்ம் பண்ணால் இட் இஸ் யூனிஃபார்ம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் வந்ததே தான் வருது. நான் யூனிஃபார்ம்னா an object undergoes and non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not the same. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் வச்சு பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஏதாச்சும் ஒரு அம்பர்லா வச்சுருந்தோம் அப்படி இல்லை ஸ்டிக்கு வச்சுருந்தோன்னா நம்ம கையில் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம்ல. ஒரு டைமில் மட்டும்தான் அதை நம்மளால் வந்து கையிலே நிறுத்தி வைக்க முடியும், இல்லைனா அது விழுக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் நிற்கிதில்ல, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் an object is a point through which the entire weight of the object appears to act. அந்த ஒரு பாயிண்டில் தான் அதோட அந்த ஃபுல் பாடியோட வெயிட் எல்லாமே அப்படியே இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த மேலே இருக்க 4 இது பாருங்கள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள் இருக்குது. அதில் எல்லாமே பாருங்களேன் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் தான் இருக்குது. ஜென்ரலி த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஜியோமெட்ரிக் shaped object lies on the geometric center of the object. ஜென்ரலாக அந்த ஆப்ஜெக்டோட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே இர்ரெகுலராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ எதை வந்து ஸ்டேபிள்னு சொல்லுவோம், நம்ம இருக்கிற பொசிஷனை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறது தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இருந்த மாதிரியே கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதான் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்குது: ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமில் பாருங்களேன், பேஸ் பெருசாக இருக்கா? ஸோ நமக்கே தெரியும், பேஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ் பெருசு, மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்னது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சின்னதை லைட்டாக தட்டி விட்டால் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஆடிட்டு சென்டர் பொசிஷன் வந்துருமா? ஸோ இட் இஸ் known as a stable. The frustum can be tilted through quite a big angle without topple. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டயக்ராமை நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறதில்ல, ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு வயலட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிளாக் கலரில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆட்டுறப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி க்ரீனாக மாறுது. ஓகே, அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ரைஸ் ஆகுது. கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டர் பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் கீழே ஷேடோ இருக்குல்ல, அதாவது நான் எந்த ரீஜன் சொல்கிறேன்னா இந்த ஷேடோ இருக்குல்ல, அதிலே போய் படுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் known as a stable equilibrium. ஸோ நெக்ஸ்ட்டு டயக்ராம் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அன்ஸ்டேபிளில் பாருங்கள், ரொம்பவே சின்னதாக இருக்கும். 1 minute. ரொம்ப சின்னதாக இருக்கா, இது ரொம்ப பெருசாக இருக்கா, அதையும் பார்த்துக்கோம். இப்போ பாருங்களேன், ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்தது லைட்டாக தள்ளி விடும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கீழே வருது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வருது. அது மட்டுமானா இல்லை, அந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் இந்த பேஸுக்கு கீழே வரல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இமேஜ் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது நியூட்ரல் ஈக்லிபிரியம் அப்படின்னா சும்மா படுக்க வச்சு, இட் காசஸ் ஸ்பெக்ட்ரம் டு டாப்பிள், த ஃப்ரெஸ்டம் வில் ரோல் அபவுட் பட் டஸ் நாட் டாப்பிள். இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். த பாடி வில் ஸ்டே இன் எனி பொசிஷன் டு விச் இட் ஹாஸ் பீன் டிஸ்பிளேட். எந்த பொசிஷனில் நீங்கள் வச்சாலும் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் கீழே இருக்கணும். இன்க்ரீஸ் பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெரியது தானே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதாவது இந்த மாதிரி பெரிய பேஸ் அடுத்து சின்ன பேஸ், இந்த மாதிரி பெரிய ஏரியா இருக்கணும். நெக்ஸ்ட்டு த பாக்ஸ், திஸ் பாக்ஸ் is at the point of tipping over. Next வந்து heavy base lowers the center of its gravity so that the base does not tip over. A broad base makes the box more difficult to tip ஓவர். அவ்வளோதான், இதுதான் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். ஸோ பார்க்கலாம், த தாஞ்சூர் டால், இட் இஸ் அ டைப் ஆஃப் தி
traditional Indian toy made up of terracotta material. The center of gravity and the total weight of the doll is concentrated at the bottom. ஸோ எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது கீழே இருக்கணும். ஓகே, எல்லா வெயிட்டும் அப்போ தான் கீழே ஆக்ட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, நம்மளே ஆட்டி விட திருப்பி வந்து இப்படி ஒரு மூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நேராகிடும். அந்த மாதிரி வரணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் தான் சொல்லணும்னு நினச்சேன். இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தட் த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த பாட்டம். ஸோ நம்ம இப்போ நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா வெயிட் அதிகமாக கீழே இருந்துட்டால் ரொம்ப சேஃப். அண்ட் ஆல்சோ நம்ம டபுள் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா பர்சன்ஸை மேலே ஏற விட மாட்டாங்க, கீழ் ரேக்கில் தான் ஏற விடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆன் தி அப்பர் டெக் ஆஃப் அ க்ரௌடட் டபுள் டெக்கர் பஸ். அதே மாதிரி ரேசிங் கார் பார்த்துருக்கீங்களா? குட்டியாக இருக்கும், குட்டியாக இந்த சென்ஸ் ஹைட் கம்மியாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ரேசிங் கார்ஸ் ஆர் பில்ட் லோ அண்ட் ப்ராட் ஃபார் ஸ்டெபிலிட்டி. டேபிள் லேம்ப்ஸ் அண்ட் ஃப்ளான்ஸ் ஆர் டிசைன் வித் அ லார்ஜ் ஹெவி பேஸ் டூ. ஸோ ஃபேன் எப்படி இருக்கும்? கீழே தானே பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஃபேன் இப்படி தானே கீழே தானே பெருசாக இருக்கும், பேஸ் கீழே பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் ரொம்ப சின்னது.